ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ஆனால் பிரியாணி பார்த்தா ஆசையாக இருக்கும், ஒரு பர்கரை பார்த்தா ஆசையாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் சாப்பிட்டா இன்னுமே நம்ம உடம்பு ஏறும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. நதியா இன்னுமே வந்து இளமையாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ செலவு பண்ணுறாங்களா? இல்லவே இல்லை. இப்போ திரிஷாவை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் என்னோட ஏஜ் தான், இருந்தாலும் எவ்வளோ யங்காக இருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரே மெயின் ரீசன், அதிகமாக அவங்கள மாதிரி நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய, நம்ம பக்கத்திலே கிடைக்கக்கூடிய, வீட்டிலேயே வளர்க்கக்கூடிய நெல்லிக்காயை ஒன்றே ஒன்று எடுத்து டெய்லி ஜூஸ் போட்டு சாப்பிட்டாலே போதும், நல்லா இளமையாக இருக்கலாம். இந்த மாதிரி நல்ல நெல்லிக்காயாக ஒரு 3 நெல்லிக்காய் எடுத்துப்போம். இது வீட்டில் உள்ள 4 பேருக்கு தாராளமாக சாப்பிட்லாம். இதில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால ஆரஞ்சு பழத்தை விட இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. ஸோ அதை நம்ம உள்ள விதையை நீக்கிட்டு நம்ம கட் பண்ணி சேர்க்க போகிறோம். ஸோ இதை எல்லாத்தையுமே கட் பண்ணி பிளண்டர்லேயோ அல்லது மிக்சி ஜாரில் இந்த மாதிரி போட்டு இப்போது நெல்லிக்காய் சேர்த்துட்டோம். நரமுடியெல்லாம் வராது, ரத்த அளவு அதிகரிக்கணும் அப்படின்னா நம்ம கருவேப்பிலையை இதில் நம்ம சேர்த்துக்கணும். இதுவே ஜீரண சக்தி உள்ளதா, கொஞ்சம் இஞ்சி போட்டோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட் அதிகமாக இருக்கும், மெட்டபாலிசம் வந்து அதிகரிக்கும். இதில் வந்து புதினா நம்ம சேர்க்குறோம், ஜீரணம் ஆகணும் அப்படின்றதுனால புதினாவும் நம்ம சேர்க்குறோம். இது எல்லாத்தையுமே சேர்த்தா தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம செஞ்சு குடிக்கும்போது தான் அதோட பலன் முழுசாக கிடைக்கும். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக மட்டும் உப்பு, இது நீங்கள் உப்பு சேர்த்தாலும் சரி, இல்லைனாலும் ஓகே. அதே மாதிரி நீங்கள் வந்து தேன் கலந்தும் இதில் சாப்பிட்லாம் கடைசியாக. ஸோ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருவோம், குறப்பாக அரைச்சி எடுத்துருக்கோம். இதை வடிகட்ட போகிறோம். இப்போ ஒரு பவுல் எடுத்து இதில் நம்ம வடிகட்டி இதில் குடிக்கலாம். அப்படியே குடிக்காம இதில் நம்ம ஒரு நெல்லிக்காய்க்கு 1 கப் அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து நல்லது. நார்மலாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இது அல்சர் ப்ராப்ளம் உள்ளவங்க, இந்த மாதிரி ஏதாவது வயிற்றுல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அது வந்து ஏதாவது பிரச்சனை கொடுக்கும். அதனால அவங்க மட்டும் கொஞ்சம் நிறையவே எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து இதை நம்ம குடிக்கணும். இஞ்சியும் இதில் நம்ம சேர்த்துருக்கிறதுனால எல்லாமே வந்து ஜீரண சக்திக்காக தான் நம்ம சேர்த்துருக்கோம். எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்க்கும் போது ரொம்பவே நல்லது, எல்லா சத்துக்களும் ஆனால் அப்படியே நமக்கு கிடச்சிடும். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. தேவைப்பட்டுச்சுன்னா மேலே லைட்டாக மிளகுத்தூள் மட்டும் சேர்த்து சாப்பிட்லாம், இல்லைன்னா நம்ம வந்து இதில் தேன் கலந்தும் சாப்பிட்லாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை ரெகுலராகவே சாப்பிட்லாம். கொஞ்சமாக நம்ம ஒரு 100 ml டெய்லி எடுத்தாலே போதுமானது ஒரு ஆளுக்கு. இதை டெய்லி ஒரு வேளை மட்டும் சாப்பிடுங்க, ரொம்ப சாப்பிடாதீங்க. டெய்லி வெறும் வயிற்றுல நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்ல டைஜஸ்ட் ஆகி நல்ல சிக்கன்னு இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.